லங்கை எரிகிறது. கோபுரங்கள் சரிகின்றன. அரக்கர்கள் ஓடுகின்றனர். வானம் புகையால் கருந்து போயுள்ளது. அந்த நடுவில் ஹனுமான். அவன் ஓடவில்லை, ஒளியவில்லை. அவன் நின்றிருந்தான். என்னை பிடிக்க நினைப்பவன் தன் எல்லையை அறிந்து வரட்டும். அரண்மனை உச்சியிலிருந்து இந்திரஜித் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் கோபம் இல்லை, அவமானமும் இல்லை, ஆச்சரியம். இவன் சாதாரண வானரன் அல்ல. அவன் அறிந்தான், சாதாரண ஆயுதம் போதாது. வில்லும் அம்பும் கையில் எடுத்தான். ஆனால் உடனே விளக்கினான். இவன் உடலை கட்ட முடியாது, அவன் மனதை தான் கட்ட வேண்டும். அவன் கண்களை மூடினான். மந்திரம் தொடங்கியது. அது ஒரு பயங்கர ஆயுதம், உலகங்களை அழிக்கக்கூடிய சக்தி. ஆனால் இந்திரஜித் அதை அழிக்க பயன்படுத்தவில்லை. பிரம்மதேவன் சாட்சி, இது மரணத்திற்கல்ல, கட்டுப்பாட்டிற்காக. வானம் ஒரு கணம் நின்றது. காற்று உறைந்தது. அம்பு பாய்ந்தது. அது உடலை குத்தவில்லை, ஆனால் மந்திர வலையாய் ஹனுமானை சுற்றியது. அவன் அறிந்தான், இது பிரம்மாஸ்திரம். பிரம்மாவின் வார்த்தையை மீறக்கூடாது. அவன் தப்பிக்க முடியும். அவன் சக்தி அப்படிப்பட்டது. ஆனால் அவன் நின்றான். நான் தப்பினால் ராவணன் என்னை கேட்க மாட்டான். நான் கட்டப்பட்டால் ராமன் பேசுவான். அந்த தருணத்தில் ஹனுமான் ஒரு வீரன் அல்ல, ஒரு தூதன். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.